கேளுங்கள், நான் உங்களை சமூகத்தை விட்டு ஓடிப்போகச் சொல்லவில்லை. மக்களை வெறுக்கக்கூட நான் உங்களுக்கு கற்பிக்கவில்லை. நான் வெறுமனே என்னிடம் திரும்பச் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் எப்போதும் மற்றவர்களிடையே தொலைந்து போகும் ஒருவர் படிப்படியாக தன்னை விட்டு விலகிச் செல்கிறார். மேலும் தன்னை விட்டு விலகியிருப்பவர் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும்? தனியாக இருங்கள். இந்த வாக்கியத்தை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். தனியாக இருப்பது என்பது தனிமையை குறிக்காது. தனியாக இருப்பது என்பது உங்களுடன் வசதியாக இருப்பதை குறிக்கிறது. தனிமை வேதனையானது. தனிமை என்பது குறைவு. ஆனால் தனிமை என்பது வளப்படுத்துகிறது. தனிமை என்பது நிறைவு. தனிமையை பயப்பட உலகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் தனியாக வாழ கற்றுக்கொள்பவர் கூட்டத்திற்கு அடிமை அல்ல. கூட்டம் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும், தொடர்ந்து விளக்க வேண்டும், தொடர்ந்து விளக்க வேண்டும், தொடர்ந்து நிரூபிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஏனென்றால் பேசிக்கொண்டே இருப்பவரால் சிந்திக்க முடியாது. சிந்திக்க முடியாதவரால் விழித்தெழுந்து விட முடியாது. அதனால்தான் நான் குறைவாக பேச வேண்டும் என்று சொல்கிறேன். குறைவாக பேசுவது என்றால் அமைதியாக இருக்கக்கூடாது. அமைதியானவர் தங்கள் இருப்பை கொண்டு பேசுகிறார். அமைதியற்றவர் தங்கள் வார்த்தைகளால் சத்தம் போடுகிறார். இப்போது ஆழமான ஒன்றை கேளுங்கள். வாழ்க்கையில் முன்னேறுபவர்கள் குறைவாக பேசுகிறார்கள், அதிகமாக கேட்கிறார்கள், அதிகமாக கவனிக்கிறார்கள். பார்ப்பதுதான் மிகப்பெரிய பணி. ஏனென்றால் பார்ப்பதில் எந்த அகங்காரமும் இல்லை. நீங்கள் பேசும்போது நீங்கள் மையத்திற்கு வருகிறீர்கள். நீங்கள் பார்க்கும்போது உண்மை மையத்திற்கு வருகிறது. இப்போது ஒரு உதாரணத்தை கேளுங்கள். ஒரு இளைஞன் எப்போதும் பேசிக்கொண்டே எல்லா இடங்களிலும் தனது கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவிடம் சென்று, நான் ஏன் முன்னேற முடியாது என்று கேட்டான். குரு, ஏனென்றால் நீ எப்போதும் வெளிப்புறமாக நகர்ந்து கொண்டிருப்பாய். குரு அவனை ஒரு வாரம் அமைதியாக இருக்கும்படி கேட்டார். முதல் நாள் அவன் அமைதியற்றவனாக இருந்தான். மறுநாள் அவன் தன்னை கேட்டான். 3வது நாள் அவன் தன் எண்ணங்களை கவனித்தான். 7வது நாள் நான் மாறிவிட்டேன் என்றார். குரு சிரித்துக்கொண்டே, இல்லை, நீ தனியாக இருக்கிறாய். அதனால் நீ உனக்குள் செல்ல முடியும். உன் உள்குரலை கேட்க குறைவாக பேசு. உன் உள்குரலை கேட்க தொடங்கும்போது வாழ்க்கையில் முன்னேறுவது கடினமல்ல. ஏனென்றால் அப்போது நீ வேறு யாரையும் நகலடிக்கவில்லை. பிறகு நீ உன் சொந்த இயல்பை பின்பற்றுகிறாய். நினைவில் வைத்துக்கொள், இந்த உலகில் முன்னேறுபவர்கள் கூட்டத்திலிருந்து அல்ல, தனிமையிலிருந்து பிறக்கிறார்கள். கூட்டம் வெறுமனே வழிவிடுகிறது, தனிமை வழிகாட்டுகிறது. கேளுங்கள், நாம் பெரும்பாலான மக்கள் பின்வாங்கும் ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அந்த இடம் பயம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் தனியாக இருப்பது உங்களுக்கு பிடிக்காது என்று சொல்கிறீர்கள். ஆனால் அது உண்மை அல்ல. உண்மை என்னவென்றால் உங்களுடன் இருப்பது உங்களுக்கு பிடிக்காது. தனிமைக்கு யாரும் பயப்படுவதில்லை. நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களுக்குள் இருக்கும் குரல் பயம். உங்களிடம் ஓட யாரும் இல்லை. நண்பர்கள் இல்லை, மொபைல் போன் இல்லை, உரையாடல் இல்லை. பின்னர் நீங்கள் உங்கள் முன் நேரடியாக நிற்கிறீர்கள். மனம் மிகவும் பயமாக உணர்கிறது. மனம் ஏதாவது செய், ஒருவரிடம் பேசு, எங்காவது போ என்று கூறுகிறது. ஏனென்றால் நீங்கள் உங்களுடன் அமைதியாக அமர்ந்தால் அதன் ரகசியங்கள் வெளிப்படத் தொடங்கும் என்பதை மனம் அறிந்திருக்கிறது. இப்போது கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். மனதின் இருப்பு அதன் தப்பிப்பதை பொறுத்தது. சில நேரங்களில் அது எதிர்காலத்தில், சில நேரங்களில் நினைவுகளுக்குள், சில நேரங்களில் மக்களுக்குள் தப்பிச் செல்கிறது. தனிமை என்பது மனதிற்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏனென்றால் தனிமையில் மனம் எந்த ஆதரவையும் காணவில்லை. அதனால்தான் மனம் தனிமையை பயமுறுத்துகிறது. அது கூறுகிறது, நீங்கள் மனசோர்வடைந்து விடுவீர்கள், நீங்கள் பைத்தியம் பிடித்து விடுவீர்கள், நீங்கள் பின்தங்கி விடுவீர்கள். இதெல்லாம் ஒரு பொய். தனியாக வாழ முடியாத ஆயிரக்கணக்கான மக்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் உள்ளுக்குள் வெற்றுமைத்தனமாக இருக்கிறார்கள். தனியாக வாழ கற்றுக்கொள்பவர்கள் தங்களுக்குள் ஒரு வலிமையை காண்கிறார்கள். இப்போது ஒரு உதாரணத்தை கேளுங்கள். ஒரு குழந்தை முதல் முறையாக ஒரு அறையில் தனியாக தூங்குகிறது. அது பயமாக இருக்கிறது. அது அழத் தொடங்குகிறது. அதன் தாய் விளக்கை ஏற்றி, இதோ பார், ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். ஆனால் பயம் குறையவில்லை. அதற்கு பிறகு அவனது தாய், நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்கிறார். பயம் உடனடியாக குறைகிறது. புரிகிறதா? அந்த பயம் இருளை பற்றியதல்ல. அந்த பயம் தனியாக இருப்பதற்கானதல்ல. ஒருவருடன் இல்லாமல் இருப்பதுதான் பயம். இப்போது பெரியவர்களாகிய நீங்களும் அதையே அனுபவிக்கிறீர்கள். உங்களுக்கு யாராவது தேவை, ஏதாவது தேவை. குரல் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்காக எழுந்து நிற்கும் வரை பயம் நீடிக்கும். தனியாக இருப்பது நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒன்றல்ல. தனியாக இருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. முதலில் அமைதியின்மை இருக்கும். உங்கள் மனம் அமைதியற்றதாக இருக்கும். உங்கள் உடல் நடுங்கும். ஆனால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி இல்லை என்றால் ஒரு நாள் ஒரு அதிசயம் நடக்கும். தனிமை மாறும். தனிமைதான் மிகப்பெரிய ஆசிரியர். தனிமையில் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் நீங்கள் அல்ல என்பதை காண்பீர்கள்.
தனிமையில் உங்கள் உணர்வுகள் வந்து போவதை கண்டுபிடிப்பீர்கள். மேலும் தனிமையில் உங்கள் மையத்தை முதல் முறையாக உணர்வீர்கள். பயத்தின் மர்மத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வரம்பில் நிற்கிறீர்கள். வரம்பில் நீங்கள் திரும்பிச் செல்லலாம் அல்லது பறக்கலாம். திரும்பிச் செல்பவர்கள் கூட்டத்தில் தொலைந்து போகிறார்கள். தங்கியிருப்பவர்கள் அவர்களாகவே ஆகிவிடுகிறார்கள். கேளுங்கள், இப்போது நாம் வார்த்தைகளின் கூட்டத்திலிருந்து வெளியேறுவோம். ஏனென்றால் வாழ்க்கையில் முன்னேறுபவர் வார்த்தைகளால் அல்ல, மௌனத்தால் நகர்கிறார். அதிகமாக பேசுபவருக்கு அதிகம் தெரியும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். இது ஒரு மாயை. பெரும்பாலும் அதிகமாக பேசுபவருக்கு மிகவும் பாதுகாப்பின்மை உள்ளது. பேசுவதுதான் மன அமைதியின்மையை தணிக்க எளிதான வழி. உள் அமைதியின்மை இருக்கும்போது வார்த்தைகள் வெளியே வருகின்றன. அமைதியான ஒருவர் பேசுவதற்கு முன் இடைநிறுத்தப்படுகிறார். அமைதியற்ற ஒருவர் பேசிய பிறகு இடைநிறுத்த விரும்புகிறார். மக்கள் ஏன் இவ்வளவு பேசுகிறார்கள் என்பதை இப்போது புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்கள். அவர்கள் தங்களை நிரூபிக்க விரும்புவதால் பேசுகிறார்கள். அவர்கள் தனியாக இருக்க பயந்து பேசுகிறார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தங்களை அறிந்த ஒருவர் இனி தங்களை நிரூபிக்க தேவையில்லை. இப்போது ஆழமான ஒன்றை கேளுங்கள். வார்த்தைகள் ஆற்றலை பயன்படுத்துகின்றன. நீங்கள் தேவையில்லாமல் பேசும் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஆற்றல் வெளியேறுகிறது. அதனால்தான் நாளின் முடிவில் பலர் சோர்வடையவில்லை, அவர்கள் காலியாக இருக்கிறார்கள். நான் எதையும் செய்யவில்லை, இன்னும் சோர்வாக இருக்கிறேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் வேலை செய்யவில்லை, அவர்கள் தங்களை பேசிய வைத்துவிட்டார்கள். இப்போது ஒரு உவமையை கேளுங்கள். ஒரு மனிதன் நாள் முழுவதும் புகார் கூறினான். மாலையில் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் என்று சொன்னான். ஆசிரியர், நீ எதுவும் செய்யவில்லை, நீ வார்த்தைகளால் உன்னையே அழுத்திக் கொண்டாய் என்றார். இப்போது மௌனம் என்றால் என்ன என்பதை புரிந்துகொள். மௌனம் என்பது பேசுவதை நிறுத்துவது பற்றியதல்ல. மௌனம் என்பது தேவையில்லாத பேச்சை கைவிடுவது பற்றியது. மௌனம் என்றால் ஒருபோதும் பேசாமல் இருப்பது என்று அர்த்தமல்ல. மௌனம் என்பது நீங்கள் பேசும்போது முழுமையாக பேசுவது. குறைவான வார்த்தைகள், துல்லியமான வார்த்தைகள், உண்மையிலிருந்து வரும் வார்த்தைகள். அத்தகைய வார்த்தைகள் சத்தமாக மாறாது, அவை சமிகைகளாகின்றன. இதனால்தான் புத்தரும் மகாவீரரும் சத்தமாக பேசுவதை விட குறைவாக பேசினார்கள். அவர்களின் வார்த்தைகள் குறைவாக இருந்தன, ஆனால் அவை கனமானவை. அவை வார்த்தைகள் அல்ல, அவை அனுபவங்கள். இப்போது நீங்கள் குறைவாக பேசும்போது என்ன நடக்கிறது என்பதை புரிந்துகொள். முதலில் நீங்கள் அதிகமாக கேட்கத் தொடங்குவீர்கள். கேட்பது மிகப்பெரிய ஞானம். கேட்கக்கூடிய ஒருவர் கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, உங்கள் எண்ணங்களை நீங்கள் தெளிவாக காணலாம். நீங்கள் பேசாதபோது மனம் திறக்கிறது. மனதை பார்ப்பவர் இனி அதற்கு கட்டுப்படுவதில்லை. மூன்றாவதாக, உங்கள் இருப்பு ஆழமடைகிறது. இந்த நபர் வார்த்தைகளால் அல்ல, மௌனத்தின் மூலம் பேசுவதால் அவர் வித்தியாசமானவர் என்பதை மக்கள் உணர்கிறார்கள். இப்போது ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை. குறைவாக பேசுவது அடக்குமுறையாக இருக்கக்கூடாது. நீங்கள் கோபத்தை அடக்கி வெளியில் மௌனமாக இருந்தால் அது மௌனம் அல்ல, அது குவிந்த விஷம். உள்ளே எதுவும் அடக்கப்படாத போது மௌனம் நிலவுகிறது. உள்ளே இருந்த அனைத்தும் காணப்பட்டவுடன். அதனால்தான் நான் சொல்கிறேன், முதலில் பாருங்கள், பிறகு பேசுங்கள். பார்ப்பது மௌனத்தை பிறப்பிக்கிறது. கேளுங்கள், இப்போது நான் உங்களை வாழ்க்கையின் அனைத்து சக்தியும் வரும் மூலத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். அந்த ஆதாரம் தனிமை. மக்கள் சாப்பிடுவதிலிருந்தும் ஓய்விலிருந்தும் மக்களை சந்திப்பதிலிருந்தும் ஆற்றல் வருகிறது என்று நினைக்கிறார்கள். இது பாதி உண்மை மட்டுமே. உண்மையான ஆற்றல் உங்களுடன் இருப்பதிலிருந்து வருகிறது. நீங்கள் தொடர்ந்து மக்களை சுற்றி இருக்கும்போது, தொடர்ந்து பேசும்போது, தொடர்ந்து எதிர்வினையாற்றும் போது உங்கள் ஆற்றல் தொடர்ந்து வெளியேறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் கவனிக்கவில்லை, ஆனால் ஒவ்வொரு தொடர்பும் சிறிது ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது. அதனால்தான் பலர் நான் எதையும் செய்யாமல் சோர்வாக இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். அவர்கள் வேலை செய்யவில்லை, அவர்கள் தங்களை சோர்வடைய வைத்து விட்டார்கள். இப்போது தனிமை என்ன செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். தனிமை ஆற்றலை திரும்ப அழைக்கிறது. நீங்கள் தனியாக உட்கார்ந்து எதுவும் செய்யாமல், எதுவும் சொல்லாமல் இருக்கும்போது ஆற்றல் மெதுவாக வீட்டிற்கு திரும்ப தொடங்கும். கடலிலிருந்து ஒரு நதி அதன் மூலத்திற்கு திரும்ப தொடங்குவது போல. முதலில் அது விசித்திரமாக இருக்கும். ஏனென்றால் ஆற்றல் திரும்பும்போது பழைய காயங்கள் தெரியும். மனம், இது நல்லதல்ல, ஏதாவது செய்யுங்கள், உங்கள் கவனத்தை திசை திருப்புங்கள் என்று சொல்லும். பெரும்பாலான மக்கள் இங்கேதான் ஓடிவிடுவார்கள். ஆனால் நீங்கள் சிறிது நேரம் தங்க இருக்க முடியுமெனில் அந்த அமைதியின்மை படிப்படியாக பலமடைகிறது. இப்போது ஒரு உவமையை கேளுங்கள். ஒரு வில் இருந்தது. அது எப்போதும் இறுக்கமாக இருந்தது. ஒரு நாள் வில்லாளி அதை தளர்த்தினான். வில், நான் இப்போது பலவீனமாகி விடுவேன் என்று சொன்னது. சிறிது நேரத்திற்கு பிறகு அது மீண்டும் இழுக்கப்பட்ட போது அம்பு இன்னும் தூரம் பறந்தது. தனிமை என்பது வில்லை தளர்த்துவது போன்றது. ஒருபோதும் வில்லை தளர்த்தாத மனிதன் ஒரு நாள் உடைந்து விடுவான். தனிமைக்கும் குடைப்புக்கும் இடையிலான தொடர்பை இப்போது புரிந்து கொள்ளும். உலகின் அனைத்து சிறந்த குடைப்புகளும் தனிமையில் பிறந்தன. கவிதை கூட்டமாக வருவதில்லை.
இசை சத்தத்தில் வெளிப்படுவதில்லை. வசனம் விவாதத்தில் பிறப்பதில்லை. அது மௌனத்தில் பிறக்கிறது. ஏன்? ஏனென்றால் குடைப்பு உள்ளிருந்து வருகிறது. வெளிப்புறம் குறையும் போது உள்ளே திறக்கிறது. இப்போது புரிகிறதா தனியாக இருப்பது ஏன் பயமாக இருக்கிறது என்று? ஏனென்றால் தனிமை உங்களை உன்னை எதிர்கொள்கிறது. சிலருக்கு தங்களையே தங்களுக்கு எதிர்கொள்ள தைரியம் இருக்கிறது. ஆனால் அந்த தைரியம் வாழ்க்கையை முன்னேற்ற செல்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு கூட்டம் பாதுகாப்பை வழங்குகிறது, ஆனால் எந்த திசையும் இல்லை. திசை தனிமையில் காணப்படுகிறது. திசை தெரியாத ஒருவர் எவ்வளவு வேகமாக நடந்தாலும் எங்கும் செல்ல முடியாது. தனிமை உங்களுக்கு நிறுத்த தைரியத்தை தருகிறது. நிறுத்தக்கூடியவர்களால் மட்டுமே சரியான திசையில் செல்ல முடியும். கேளுங்கள், இப்போது நான் ஒரு மிக முக்கியமான கட்டுக்கதையை உடைக்கப் போகிறேன். ஏனென்றால் நான் வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் நிறுத்திவிட்டு முன்னோக்கி எங்கே என்று கேளுங்கள். பெரும்பாலான மக்கள் முன்னோக்கி என்பதன் அர்த்தத்தை அதிகமாக அடைவது, அதிகமாக மாறுவது, அதிகமாக காணப்படுவது என்று புரிந்து கொள்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது முன்னேற்றம் அல்ல. இது ஒரு கூட்டத்தில் வேகமாக நடப்பது. முன்னேறுவது வேகமானதல்ல, அது முன்னேற்றம். சரியான திசையில் நகர்வது திசை கூட்டத்திலிருந்து வருவதில்லை, திசை தனிமையிலிருந்து வருகிறது. கூட்டம் உங்களுக்கு வேகத்தை தருகிறது, தனிமை உங்களுக்கு திசையை தருகிறது. மக்கள் ஏன் சோர்வடைகிறார்கள் என்பதை இப்போது புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இரவும் பகலும் ஓடுகிறார்கள், ஆனால் உள்ளே எங்கும் சென்றடைய மாட்டார்கள். ஏன்? ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களின் இலக்குகளை தங்கள் சொந்தமாக தவறாக புரிந்து கொள்கிறார்கள். மற்றவர்களின் வரையறைகளின்படி வாழும் ஒருவர் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. இப்போது ஒரு உவமையை கேளுங்கள். ஒரு மனிதன் ஒரு மலையில் ஏறிக்கொண்டிருந்தான். அவன் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தான். அவன் அனைவரையும் பின்னால் விட்டுச் சென்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு தான் தவறான மலையில் இருப்பதை உணர்ந்தான். புரிகிறதா? திசை தவறாக இருந்தால் வேகமாக இருப்பது பயனற்றது. உண்மையான முன்னேற்றம் என்ன என்பதை இப்போது புரிந்துகொள். உண்மையான முன்னேற்றம் உள்ளே நிகழ்கிறது. நீங்கள் குறைவான எதிர்வினையாற்றும் போது, நீங்கள் குறைவான பயம் கொண்டவராக மாறும்போது, மற்றவர்களை சார்ந்திருப்பது குறையும் போது. இந்த சாதனைகள் எந்த சான்றிதழிலும் காணப்படவில்லை, ஆனால் அவைதான் உங்களை உறுதியானவர்களாக ஆக்குகின்றன. உலகம் மக்களை அஞ்சுகிறது. ஏனென்றால் அவர்களை வாங்க முடியாது, அவர்களை மிரட்ட முடியாது, அவர்களை கூட்டத்திற்குள் இழுக்க முடியாது. குறைவாக பேசுவது எப்படி ஒருவர் முன்னேற உதவுகிறது? குறைவாக பேசுபவர் குறைவாக சிக்கிக்கொள்கிறார். ஒவ்வொரு விவாதத்திலும் அவர்கள் தங்கள் சக்தியை வீணாக்குவதில்லை. விவாதத்தில் செலவிடப்படாத ஆற்றல் படைப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. தனியாக இருப்பது ஒருவர் முன்னேறுவதற்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை இப்போது புரிந்துகொள். தனியாக வாழக்கூடிய ஒருவர் கெட்ட சகவாசத்தில் சிக்கிக்கொள்வதில்லை. தனியாக இருப்பதற்கு பயப்படுவதால் மட்டும் அவர்கள் எங்கும் நிற்க மாட்டார்கள். தனியாக வாழக்கூடிய ஒருவர் சுயாதீனமான முடிவுகளை எடுக்க முடியும். மேலும் தங்கள் சொந்த முடிவுகளை எடுப்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். இப்போது ஒரு ஆழமான விஷயத்தை கேளுங்கள். முன்னோக்கி நகர்வது என்பது மேல் நோக்கி நகர்வதல்ல. முன்னோக்கி நகர்வது என்பது ஆழமாக செல்வது. மேல் நோக்கி நகர்பவர்கள் விரைவாக வீழ்ச்சி அடைகிறார்கள். ஆழமாக செல்பவர்கள் நிலையாக இருப்பார்கள். உங்களுக்குள் ஆழமாக செல்லும்போது உங்கள் செயல்கள் தானாகவே முதிர்ச்சி அடைகின்றன. பின்னர் வெற்றி பின்தொடர்கிறது. வெற்றியை துரத்துபவர்கள் பெரும்பாலும் தங்களை தாங்களே இழக்கிறார்கள். கேளுங்கள், இப்போது நான் உங்களுக்கு ஒரு சங்கடமான உண்மையை சொல்லப் போகிறேன். உலகம் நீங்கள் முன்னேறுவதை பார்க்க விரும்பவில்லை. நீங்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்று அது விரும்புகிறது. கூட்டத்திற்கு ஒரே ஒரு விதி உள்ளது: தனித்து நிற்காதே. கூட்டத்தின் பொய்களை தனிநபர் அம்பலப்படுத்துவதால் தனித்து நிற்பவர்களைக் கண்டு கூட்டம் பயப்படுகிறது. கூட்டம் இப்படி உடையணி, இப்படி யோசி, இப்படி பேசு, இப்படி வா என்று கூறுகிறது. மேலும் நீ இல்லை என்றால் நான் பின்தங்கி விடப்படுவேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இந்த பயம் உங்களை கூட்டத்துடன் பிணைத்து வைத்திருக்கிறது. ஆனால் நினைவில் வையுங்கள், கூட்டத்தில் இருப்பது பாதுகாப்பை வழங்குகிறது, ஆனால் சுதந்திரத்தை அல்ல. சுதந்திரம் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமற்றது. ஏனெனில் முன்னேற்றம் என்பது உள்ளிருந்து நகர்வது. கூட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இப்போது புரிந்து கொள்ளுங்கள். கூட்டம் உங்கள் அசல் தன்மையை கொள்ளையடிக்கிறது. அது உங்களுக்கு ஒப்பீட்டை கற்றுக் கொடுக்கிறது. அவர் முன்னால் இருக்கிறார், அவர் மிகவும் வெற்றிகரமானவர், அவர் மிகவும் மதிக்கப்படுகிறார். ஒப்பீடு என்பது ஆன்மாவிற்கு மிகப்பெரிய விஷம். தன்னை வெளிப்படுத்துபவர் ஒப்பீட்டில் வாழ்கிறார். அவர் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது. அமைதியற்ற ஒருவர் ஒருபோதும் முன்னேற முடியாது. அவர் வெறுமனே ஓடுகிறார். இப்போது ஒரு உவமையை கேளுங்கள். கடலில் ஒரு மீன் வாழ்ந்தது. நதி மீன்கள் வேகமானவை என்று கேள்விப்பட்டான். அவன் நற்றுக்குள் சென்றான். அங்கே அவன் இறந்தான். புரிகிறதா? வேகமாக இருப்பது மட்டும் போதாது. உன் இயற்கை நிலையில் இருப்பது மிக முக்கியம். கூட்டம் உன்னை உன் இயற்கை நிலையிலிருந்து விலக்கி விடுகிறது.
தனிமை உன்னை உன் இயற்கை நிலைக்கு திரும்ப கொண்டு வருகிறது. எனவே தனியாக வாழக்கூடிய ஒருவன் கூட்டத்தின் அழுத்தத்திற்கு அடிபணிவதில்லை. அவன் ஃபேஷனால் அல்ல, நுண்ணறிவால் நகழ்கிறான். கூட்டத்திலிருந்து பிரிவது என்றால் என்னவல்ல என்பதை புரிந்துகொள். சமூகத்தை வெளியேறுவது என்ற அர்த்தமில்லை. மக்களை வெறுப்பது என்ற அர்த்தமில்லை. அது உள்ளிருந்து சுதந்திரமாக இருப்பது என்ற அர்த்தம். நீ ஒரு கூட்டத்தில் வாழலாம், ஆனால் கூட்டம் உனக்குள் வாழக்கூடாது. அதுதான் சுதந்திரம். இப்போது மிக முக்கியமான விஷயம், தனியாக நடக்க தைரியம் உள்ளவன் தனியாக இருப்பதில்லை. படிப்படியாக எல்லோரும் அவனை சுற்றி கூடுகிறார்கள். ஏனென்றால் உண்மையை அங்கீகரிக்கிறது. ஆனால் முதலில் நீ கூட்டத்திலிருந்து உன்னை பிரித்து கொள்ள வேண்டும். கேளுங்கள், இப்போது உலகம் முழுவதும் துரத்தும் அந்த வார்த்தையை தொடப்போகிறேன். வெற்றி. மறுபேலும் நீங்களும் கூட. உலகம் வெற்றிக்கு ஒரு பெரிய வரையறையை உருவாக்கியுள்ளது. அதிக பணம், அதிக அங்கீகாரம், அதிக கைத்தட்டல். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது வெற்றி அல்ல. அது ஜஸ்ட் ஒரு ஷோ. வெற்றியின் உண்மையான கேள்வி அது அல்ல. உங்களிடம் என்ன இருக்கிறது? உண்மையான கேள்வி என்னவென்றால், நீங்கள் யார்? நான் அப்படிப்பட்டவர்களை கண்டிருக்கிறேன். எல்லாம் உள்ளவர்களால் தங்களுடனேயே உட்கார முடியாது. மிக குறைவாகவே உள்ளவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் தங்களுக்குள் வீட்டில் இருப்பவர்களையும் பார்த்திருக்கிறேன். இப்போது சொல்லுங்கள், யார் வெற்றி பெற்றவர்? உலகம் வெளிப்புற சாதனைகளை எண்ணுகிறது. உணர்வு உள் அமைதியை அங்கீகரிக்கிறது. இப்போது ஒரு உவமையை கேளுங்கள். ஒரு மனிதன் மிக உயர்ந்த நிலையை அடைந்தான். மக்கள், நீ வெற்றி பெற்றாய் என்றார்கள். அன்று இரவு அவன் தனியாக அமர்ந்து அழுதான். நான் என்னை தவிர எல்லாமாகிவிட்டேன் என்றார். இதுதான் சோகம். வெற்றி ஏன் பெரும்பாலும் வெறுமையை தருகிறது என்பதை இப்போது புரிந்துகொள். ஏனென்றால் மக்கள் வெற்றியை அடையும்போது தங்களை இழக்கிறார்கள். அவர்கள் இல்லாதவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்பது மெதுவாக இறந்து விடுகிறது. மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளில் தொலைந்து போகாமல் இருக்க குறைவாக பேசுங்கள். உங்களை நீங்களே கேட்க தனியாக இருங்கள். அப்போதுதான் உங்கள் வெற்றி எந்த திசையில் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது ஒரு ஆழமான விஷயத்தை கேளுங்கள். உண்மையான வெற்றி வெளியே அல்ல, உள்ளே பரவுகிறது. உள்ளே அமைதி வளர்ந்து, சுதந்திரம் வளர்ந்து, விழிப்புணர்வு அதிகரித்திருந்தால் நீங்கள் முன்னேறி வருகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகம் உங்களை வெற்றிகரமானவராக கருதாவிட்டாலும், வெளியில் நீங்கள் எல்லாவற்றையும் சாதித்தாலும், உள் அமைதியின்மை அதிகரித்து வந்தாலும் நீங்கள் பின்தங்கி இருப்பதை புரிந்து கொள்ளுங்கள். உலகம் உங்களை வெற்றிகரமானவர் என்று அழைத்தாலும், குறைவாக பேசுவது ஏன் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிகமாக பேசுபவர்கள் பெரும்பாலும் தங்கள் காயங்களை மறைக்கிறார்கள். அமைதியாக இருப்பவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை. எனவே அமைதியானவர்கள் பெரும்பாலும் உலக வரையறையில் வெற்றி பெற்றவர்களாக தோன்றுவதில்லை. ஆனால் அவர்கள் வாழ்க்கையின் வரையறைக்குள் வாழ்கிறார்கள். கேளுங்கள், உலகம் ஒரு நல்லொழுக்கமாக மாற்றிய அந்த பொய்யை இப்போது நான் உடைக்கப் போகிறேன். மக்கள் தாங்கள் மிகவும் பிஸியாக இருப்பதாக சொல்கிறார்கள். அதை அவர்கள் பெருமை போல சொல்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது பெருமை அல்ல, இது ஒரு நோய். பிஸி என்பது உங்களுடன் இருப்பதை தவிர்ப்பது. தன்னுடன் வசதியாக இருப்பவர் தொடர்ந்து பிஸியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உள்ளே காலியாக இருப்பவர் வெளியில் நிறைந்திருக்க விரும்புகிறார். ஏன் உலகம் உங்களை பிஸியாக வைத்திருக்க விரும்புகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பிஸியாக இருப்பவர் கேள்வி கேட்பதில்லை. பிஸியாக இருப்பவர் பார்க்க முடியாது. அவர்கள் மாறுவதில்லை. ஒரு பரபரப்பான நபர் கீழ்ப்படிதல் உள்ளவர். அதனால்தான் சமூகம் உங்களுக்கு கற்பிக்கிறது, நிறுத்தாதீர்கள், மெதுவாக்காதீர்கள், சும்மா உட்காராதீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மெதுவாக்குங்கள். ஏனென்றால் வாழ்க்கை அவசரத்தில் அல்ல, தாளத்தில் மலரும். இப்போது மெதுவாக்குவதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். மெதுவாக்குவது என்றால் சோம்பேறியாக இருப்பது என்று அர்த்தமல்ல. மெதுவாக்குவது என்பது விழிப்புடன் இருப்பது. வேகமான ஒருவர் நிறைய செய்கிறார், ஆனால் பார்க்கவில்லை. விழிப்புணர்வு உள்ள ஒருவர் குறைவாகவே செய்கிறார், ஆனால் அதை ஆழமாக செய்கிறார். இப்போது ஒரு உவமையை கேளுங்கள். ஒரு மரம் வெட்டுபவர் இரவும் பகலும் மரங்களை வெட்டிக்கொண்டே இருந்தார். யாரோ ஒருவர், நிறுத்துங்கள், உங்கள் கோடரியை கூர்மைப்படுத்துங்கள் என்றார். அவர் நேரமில்லை என்றார். மாலையில் அவர் சோர்வடைந்தார். மற்றொரு மரம் வெட்டுபவர் அவ்வப்போது நின்று கொண்டே இருந்தார். அவர் தனது கோடரியை கூர்மைப்படுத்தி வியர்வையை துடைத்து மூச்சு விட்டார்.
மாலையில் அவர் அதிக மரங்களை வெட்டினார். இதுதான் வேகத்தை குறைப்பதற்கான ரகசியம். இப்போது குறைவாக பேசுவதும் மெதுவாக்குவதும் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் குறைவாக பேசும்போது நீங்கள் மெதுவாக்குகிறீர்கள். நீங்கள் மெதுவாக்கும் போது நீங்கள் கேட்கத் தொடங்குகிறீர்கள். மேலும் கேட்பவருக்கு மட்டுமே புரியும். ஒரு பரபரப்பான நபர் மட்டுமே எதிர்வினையாற்றுகிறார். விழிப்புணர்வு உள்ள நபர் பதிலளிக்கிறார். இப்போது ஆழமான ஒன்றை கேளுங்கள். பரபரப்பானது என்பது ஈகோவின் மிக நுட்பமான தந்திரம். ஈகோ நான் எவ்வளவு முக்கியமானவன் என்று பார் என்று கூறுகிறது. ஆனால் உண்மையிலே அவசியமானது சத்தம் எழுப்புவதில்லை. ஒரு விதை சத்தம் எழுப்புவதில்லை. ஒரு மரம் சத்தம் எழுப்புவதில்லை. சத்தம் எப்போதும் வெறுமையிலிருந்து வருகிறது. அதனால்தான் வாழ்க்கையில் முன்னேறுபவர்கள் தங்கள் பரபரப்பை குறைக்கிறார்கள். அவர்கள் நேரத்தை சேமிக்கவில்லை. அவர்கள் நேரத்தில் நுழைகிறார்கள். கேளுங்கள், வாழ்க்கையின் திசை உண்மையிலே தீர்மானிக்கப்பட்ட இடத்தை நாம் இப்போது அடைந்துள்ளோம். அந்த இடம் முடிவு என்று அழைக்கப்படுகிறது. நான் எப்படி சரியான முடிவுகளை எடுக்கிறேன் என்று மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள். முதலில் உண்மையான மௌனத்திற்குள் நுழையச் சொல்கிறேன். ஏனென்றால் முடிவுகள் எப்போதும் கூட்டத்தில் எடுக்கப்படுவதில்லை. முடிவுகள் எப்போதும் தனிமையில் பிறக்கின்றன. மனம் நாள் முழுக்க சத்தமாக இருக்கும். எண்ணங்களும் மோதல்களும் தொடர்கின்றன. பயம், தாகம் மற்றும் ஒப்பீடு அனைத்தும் ஒரே நேரத்தில் பேசுகின்றன. இந்த சத்தத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் உங்களுடையவை அல்ல. அவை உங்கள் பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் பயத்திற்கும் சொந்தமானவை. பின்னர் நீங்கள் நான் ஒரு தவறான திருப்பத்தை எடுத்துவிட்டேன் என்கிறீர்கள். இது தவறான திருப்பம் அல்ல. இது நீங்கள் தவறாக கேட்ட ஒன்று. இப்போது மௌனம் என்ன செய்கிறது என்று புரிகிறதா? மௌனம் சத்தத்தை அழிக்கவில்லை. மௌனம் சத்தத்துக்கு கீழே உள்ள உண்மையை வெளிப்படுத்துகிறது. சேறு வன்னியில் மேல் படிவது போல வன்னி கீழே அமைதியாக இருக்கும். வன்னியை கிளறினால் சேறு மேலும் பரவும். வன்னியை அமைதியாக இருக்க அனுமதித்தால் சேறு தானாகவே படிந்துவிடும். இதுதான் அமைதி. இப்போது ஒரு உவமையை கேளுங்கள். ஒரு மனிதன் எல்லா விஷயத்திலும் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்பான். யாரோ இதை செய் என்றார்கள், யாரோ அதை செய் என்றார்கள். இடுவில் அவர் குழம்பிவிட்டார். குரு 3 நாட்களுக்கு எதுவும் செய்யாதே என்றார். 3 நாட்களுக்கு பிறகு எனக்கு புரிகிறது என்று சொன்னார். யாரும் அவரிடம் சொல்லவில்லை. மௌனம் அவருக்கு சொன்னது. இப்போது ஏன் புரிகிறதா? அமைதியானவர் அவசரப்படாததால் குறைவான மது தவறுகளை எடுக்கிறார். அவசரம் என்பது பயத்தின் மொழி. அமைதியான ஒருவர் இடைநிறுத்த முடியும். இடைநிறுத்தக்கூடியவர் சரியான தருணத்தை அடையாளம் காண முடியும். குறைவாக பேசுவதற்கும் முடிவுகளுக்கும் உள்ள தொடர்பை இப்போது புரிந்து கொள்ளுங்கள். அதிகமாக பேசுபவர் தன்னை விளக்க முடியாது. குறைவாக பேசுபவர் தன்னை கேட்க முடியும். மேலும் தன்னை கேட்கக்கூடியவர் மட்டுமே சரியான திசையை எடுக்கிறார். இப்போது ஆழமாக கேளுங்கள். சரியான முடிவுகள் எப்போதும் அமைதியாக இருக்கும். அவை கிளர்ச்சி அடையாது. அவை நிரூபிக்காது. அவை சத்தம் போடுவதில்லை. தவறான முடிவுகள் எப்போதும் நிறைய வாதங்களை உள்ளடக்கியது. சரியான முடிவுகள் வெறுமனே உள்ளன. அவற்றில் தன்னிச்சையான ஆம் அல்லது அமைதியான இல்லை என்ற சொல் உள்ளது. உங்கள் முடிவு மிகவும் சங்கடமாக இருந்தால் அது இதயத்திலிருந்து வந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முடிவிற்கு பிறகு அமைதி இருந்தால் அது மையத்திலிருந்து வந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கேளுங்கள், நான் இப்போது புதிதாக எதுவும் சொல்ல மாட்டேன். இப்போது நான் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைப்பேன். ஏனென்றால் உண்மை புதிய விஷயங்கள் மூலமல்ல, ஒரு முழுமையான பார்வை மூலம் வெளிப்படுகிறது. இதுவரை நீங்கள் படிப்படியாக 3 கொள்கைகளை புரிந்து கொண்டுள்ளீர்கள். தனியாக இருங்கள், குறைவாக பேசி முன்னேறுங்கள். ஆனால் இப்போது அவற்றை தனித்தனி நிறுவனங்களாக பார்க்காதீர்கள். இவை 3 கொள்கைகள் அல்ல, அவை ஒரு ஒற்றை ஓட்டம். தனியாக இருப்பது முதல் படி அல்ல, அது அடித்தளம். நீங்கள் தனியாக இருக்கும்போதுதான் நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியும். தனியாக வாழ முடியாதவர் கூட்டத்திற்கு அடிமை. ஒரு அடிமை முன்னேறுவதில்லை, அவர் கட்டளைகளை மாற்றுவது மட்டுமே. இதை தனிமை என்று தவறாக நினைக்காதீர்கள். நான் பேசும் தனிமை துன்பம் அல்ல, அது உங்களுடன் இருக்கும் திறன். நீங்கள் உங்களுடன் வசதியாக இருக்கும் நாளில் நீங்கள் மற்றவர்களுடன் வசதியாகி விடுவீர்கள். இப்போது 2வது கொள்கை, குறைவாக பேசுங்கள். குறைவாக பேசுவது மௌனம் அல்ல, குறைவாக பேசுவது விழிப்புணர்வு. உள்ளே ஏதோ ஒன்று கிளர்ந்தெழும்போது வார்த்தைகள் வெளிப்படுகின்றன.
உள்ளே எல்லாம் அமைதியாக இருக்கும்போது மௌனம் இறங்குகிறது. எப்போதும் பேசும் ஒருவர் தன்னைத்தானே கேட்க முடியாது. தன்னைத்தானே கேட்க முடியாத ஒருவர் எவ்வாறு தனது திசையை கண்டுபிடிக்க முடியும்? குறைவாக பேசுவது உங்களுக்குள் ஒரு இடத்தை உருவாக்குகிறது. அந்த இடத்தில் முடிவுகள் பிறக்கின்றன. அந்த இடத்தில் தைரியம் எழுகிறது. அந்த இடத்தில் முன்னேற்றத்திற்கான திசை தெளிவாகிறது. இப்போது 3வது கொள்கை, முன்னேறுங்கள். ஆனால் இப்போது நீங்கள் எப்படி முன்னேற வேண்டும் என்று அறிவீர்கள். இது வேகமாக இருப்பது பற்றியதல்ல, முன்னோக்கி நகர்வது பற்றியது. உண்மையாக இருப்பது, உங்களுடன் உண்மையாக இருப்பது, உங்கள் இயல்புடன் உண்மையாக இருப்பது, உங்கள் மௌனத்துடன் உண்மையாக இருப்பது. கூட்டத்தோடு வேகமாக நகர்பவன் முன்னேறிச் செல்வதில்லை. அவன் தன்னை விட்டு விலகிச் செல்கிறான். தனக்குள்ளிருந்து மெதுவாகவும் அமைதியாகவும் நடப்பவன்தான் உண்மையிலேயே முன்னேறிச் செல்கிறான். இப்போது ஒரு இறுதி உவமையை கேளுங்கள். 2 பாதைகளுக்கு இடையில் ஒரு பயணி நின்றான். ஒரு பாதை கூட்டமாகவும் சத்தமாகவும் கைத்தடலோடும் இருந்தது. மற்றொன்று அமைதியாகவும் காலியாகவும் தனியாகவும் இருந்தது. அவன் முதல் பாதையில் அடியெடுத்து வைத்தான். கைத்தடல்களை பெற்றான். ஆனால் அவன் மனம் அமைதியற்றதாகவே இருந்தது. பிறகு அவன் திரும்பி மற்ற பாதையில் நடந்தான். கைத்தடல் இல்லை, பார்க்க யாருமில்லை. ஆனால் ஒவ்வொரு அடியிலும் அவன் இலகுவாக உணர்ந்தான். இறுதியில் அவன் சிரித்தான். அவன், நான் வந்துவிட்டேன், எங்கே, எனக்கே என்றான். இதுதான் இறுதி உணர்தல். வாழ்க்கையில் உண்மையிலேயே முன்னேறக்கூடியவர்கள் மட்டுமே தனியாக இருக்க முடியவர்கள், கொஞ்சம் பேசக்கூடியவர்கள், உள்ளிருந்து நகரக்கூடியவர்கள் மட்டுமே உண்மையிலேயே முன்னேற முடியும். கூட்டங்கள் உங்களுக்கு அங்கீகாரத்தை தர முடியும். மௌனம் உங்களை நீங்களே தருகிறது. உங்களை நீங்களே கண்டுபிடிக்காமல் எந்த முன்னேற்றமும் உண்மையில்லை. எனவே இறுதியில் நான் உங்களுக்கு எந்த உத்தரவையும் கொடுக்கவில்லை. நான் உங்களுக்கு ஒரு குறிப்பை மட்டும் விட்டுச் செல்கிறேன். நீங்கள் தனியாக உட்கார முடிந்தால் உட்காருங்கள். நீங்கள் பேசத் தேவையில்லை என்றால் அமைதியாக இருங்கள். நீங்கள் நடக்கும்போது உள்ளிருந்து நடங்கள். இதுவே வாழ்க்கையின் மிகச் சிறிய சூத்திரம், அதே சமயம் ஆழந்தாததும் கூட. இனி எந்த பிரிவும் இல்லை, அடுத்த அத்தியாயமும் இல்லை. இப்போது நீங்களும் உங்கள் உணர்வும் மட்டுமே.